ஏப்ரல் 1. தலைப்பு: ஆவியானவர் மூலம் பிரகாசிக்கப்படுதல். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தனக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐசுவரியம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 1:18-19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனிடம் விண்ணப்பிக்கிறார். ஆனால் ஆராயப்பட வேண்டிய சத்தியத்தின் தன்மைக்கு ஏற்ப மனமானது முதலில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மனக்கண்கள் ஒளியூட்டப்பட்டு இருதயமும் சிந்தையும் சத்தியமாகிய தேவனுடன் ஓர் ஒத்திசைவிற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். விசுவாச கண்களால் இயேசுவை நோக்கி பார்க்கும் ஒருவன் தனக்குள் எந்த ஒரு மகிமையும் காண்பதில்லை. ஏனெனில் மீட்பரின் மகிமையானது அவனுடைய மனம் மற்றும் இருதயத்திற்குள் பிரதிபலிக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் செய்யப்பட்ட பாவ நிவர்த்தி உணரப்பட்டு பாவம் அகற்றப்படும் செயல் அவனுடைய இருதயத்தை நன்றியுணர்வினால் எழும்ப செய்கிறது. கிறிஸ்துவால் நீதிமானாக்கப்பட்டவனாக சத்தியத்தை பெறுகிறவன் தன்னை முழுமையாக தேவனிடம் ஒப்படைக்க நெருக்கி ஏவப்பட்டு சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவின் பள்ளியில் சேர்க்கப்படுகிறான். தேவ அன்பை குறித்த அறிவானது வற்றாத நீரூற்றைப் போல அவனுடைய இருதயத்தில் அபரிதமாக ஊற்றப்படுகிறது. எப்படிப்பட்ட அன்பு, என்ன ஒரு மகத்துவம் என்று அவன் வியக்கிறான். விசுவாசத்தின் உயரிய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு அவன் தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவன் ஆகிறான். சுயம் நீக்கப்பட்ட அவனுடைய இருதயத்தில் ஜீவ தண்ணீர் பாய்ந்து கர்த்தருடைய மகிமை அங்கே பிரகாசிக்கிறது. எப்பொழுதும் இயேசுவை நோக்கி பார்ப்பதால் மனிதன் தெய்வீகத்தால் ஒன்றிணைக்கப்படுகிறான். விசுவாசி அவருடைய சாயலுக்கொப்பாக மாற்றப்படுகிறான். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். மனித குணமானது தெய்வீக குணமாக மாற்றப்படுகிறது. ஆவிக்குரிய கண்களே இந்த மகிமையை பகுத்துணர்கிறது. இப்பகுத்தறிவை பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாவிற்கு அருளும் வரை அது திரையிடப்பட்டு மறைபொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன்.